தை மாதம் கொண்டாடக்கூடிய தை அமாவாசை, அதுல ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரியோட சிறப்பு பேர் என்ன தெரியுமா? முதல்ல ஒண்ணு சொன்னேன், என்ன நவராத்திரி? வசந்த நவராத்திரி. அடுத்தது ஷியாமலா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. ஆஷாடன்றது வாராகி தேவியை குறிச்சி பண்ணக்கூடிய நவராத்திரி. இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி. சாரதா என்று சொன்னால் சக்தி, சாரதா சக்தி பீடம் சொல்லுவாங்க இல்லையா? துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி மூன்றும் இணைந்த ஒரு உருவம் சாரதா. மற்ற எல்லாமே அம்பாளை பேஸ் பண்ணி, சக்தியை மட்டும் பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. ஆனா இதுல மூன்று சக்திகளை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய சாரதா நவராத்திரி. துர்கா முதல் 3 நாட்கள் துர்கைக்காக, அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்காக, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்காக. மலைமகள், அலைமகள், கலைமகள் இவர்கள் 3 பேரையும் போற்றுகின்ற சாரதா நவராத்திரி என்பது நவராத்திரிகளிலே சிறப்பு வாய்ந்த நவராத்திரி. நம்ம இதுல பார்த்தோம்னா பெண்கள்லாம் ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சொன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த 9 நாளைக்கா நீங்களாம் டிவி சீரியல் பார்க்காம நவராத்திரி கொலு பார்க்கறது வீட்டுக்கு போவீங்களே, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை திசை மாறி போகின்ற நேரத்தில் இந்த 9 நாட்கள் திசை மாறி பக்தியை நோக்கி ஒரு வீட்டுக்கு போறோமா, பாட்டு பாடுறோமா, கொலு சுண்டல் பிரசாதம் வாங்குறோமா, அங்கே பாடல் அவங்க கொடுக்கக்கூடிய அழகான அந்த சுமங்கலி பொருட்களை வாங்கிக் கொள்கின்றோமா, அதுல ஒரு ஆத்ம சந்தோஷம். ஒரு குடும்பமாக அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த 9-10 நாட்கள் விஜயதசமி முடிய இருக்க வரைக்கும் யார் எந்த சுமங்கலிகளை பார்த்தாலும் அம்பாளுடைய வடிவமாகவே பார்க்கணும். யாரா வீட்டுக்கு வந்துட்டா கூட அவங்க உயர்ந்தவர் இல்லை, தாழ்ந்தவர் இல்லை, வீட்டை பெருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, பூ வியாபாரம் பண்றவங்க, பழ வியாபாரம் பண்றவங்க, யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அவங்களை ஒரு அம்பாளுடைய சிரூபமாகவே பார்த்து அவர்களுக்கு வெத்தலைபாக்கு வச்சு தாம்பூலம் வச்சு கொடுப்பது என்பது நமது மரபு. இந்த 9 நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எல்லாம் நிறைய இடத்துக்கு போவோம். நான் சின்ன வயசுலாம் பார்க்குறப்போ வீட்டு வாசல்ல இப்பெல்லாம் அது குறைஞ்சி போச்சு நிறைய விஷயங்கள். வீட்டு வாசல்ல ஒரு 10 பசங்க வருவாங்க, அம்மா கொலுமா கொலுமா கொலுமான்னு சவுண்டு கொடுப்பாங்க. அவர் சுண்டல் ஒரு வீட்டில் சுண்டல் கலெக்ஷன் பண்ணிட்டு அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பசங்கள்லாம். இப்போ இல்லை, நான் பசங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ பல்லு தேய்க்க கூட நேரம் இல்லை, செல்லு தேய்க்கிறது தான் நேரம் இருக்குன்ற காரணத்தினால அதனால இப்போ அதெல்லாம் இல்லை, கொலுமாலாம் கேட்கறதெல்லாம் கிடையாது. கொலுமாலாம் இன்னைக்கு எல்லாம் செல்லுமா தான். அதனால அந்த அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அந்த கொலுமான்றதுக்கு அந்த வார்த்தை கேட்கல. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. நீங்களாம் பெரியவங்களாம் கேட்டிருப்பீங்களா? உங்க வீட்டு வாசல்ல ஒரு 10 பசங்க வருவாங்க, சின்ன பசங்க வருவாங்க, கொலுமா அப்படின்வாங்க. இல்ல, அது ஒரு சந்தோஷமா நிகழ்வு. இப்போ நம்ம இத மாதிரி வெடிப்பதனால அந்த பழைய காலகட்டங்கள் திரும்பி கொண்டு வரணும். அந்த பழைய காலகட்டங்களுக்கு மறக்க முடியாத விஷயம், சந்தோஷமான விஷயம். ஒரு எந்திரத்தன்மையிலிருந்து வாழ்க்கை ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவித்த காலம் அந்த காலம். இப்ப எந்திரமயம் தான். இப்பெல்லாம் நேரம் இல்லை. இவங்க கூட இவ்வளவு பேர் நினைப்பாங்க, எப்படா முடிப்பாரு பேச்சு அப்படின்னு கூட நினைப்பாங்க. இருக்கலாம், தப்பு இல்லை. நிச்சயமா ஒருத்தர் பேசிட்டே இருந்தாரா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாராம். அவர் பேசி முடிக்கிறோம், மன்னிக்கணும், நான் இன்னைக்கு வாட்ச் கட்டிட்டு வரல, நான் தான் ரொம்ப அதிகமா பேசுறேன். எங்க வாட்ச் தான் கட்டிட்டு வரல, ஏற்ற மாதிரி கேலண்டர் இருக்கு, அது யார் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி நான் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதனால இந்த நவராத்திரியில பெண்களை போற்றுகின்ற தினமாக இருக்கக்கூடிய இந்த 9 நாட்கள் சக்தி. இன்றைய தினம் சைலபுத்திரி என்ற பெயரில் அம்பாள் அழைக்கப்படுகின்றார். சைலபுத்திரி, சைலம் என்று சொன்னால் மலை, மலை அரசனின் மகள், பர்வத ராஜகுமாரி அப்படின்னு சொல்லுவாங்க.
பர்வதராஜகுமாரி அந்த அம்பாள் சைலபுத்திரி என்று இன்றைய நாள் முதல் நாள் நம்ம சைலபுத்திரியாக இந்த 3 நாட்களும் 3ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். 3 விஷயமா அம்பாள் எப்படி சொல்லுவோம்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளாக அம்பாள் நம்ம சொல்வோம். முதல் 3 நாட்கள் இச்சாசக்தி, நாம் வேண்டுகின்ற ஆசைகளை, நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அந்த இச்சை, நமது ஆசைகள், நம்ம எண்ணங்கள் அதெல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய நாள். 2வது கிரியேட்டிவ், உருவாக்குவது இல்லையா? நம்ம ஆசைகளை முதல்ல நம்ம எண்ணங்களை நிறைவேற்றது, அப்புறம் நம்ம நல்ல விஷயங்களை உருவாக்குவது, அடுத்ததாக ஞானம். அதனால இந்த மூணு இந்த கடைசியில எங்க வருதுன்னு சொன்னா ஞானத்துல முடியும். இதெல்லாம் இந்த இச்சா சக்தி, கிரியாசக்தி நமக்கெல்லாம் இறுதியாக தருவது ஞான சக்தி. நாம் பெற வேண்டியது ஞானம், ஆத்ம ஞானம். ஞானம்னா என்ன? உயர்ந்த ஒரு நெறி, கடவுளுடைய கடைசி எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற முடிவுக்கு வர்றது ஞானம். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. இப்ப நான், எனது, உனது அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். முதல் 3 நாள் பத்தி நல்லா யோசிச்சுக்கோங்க. எந்தெந்த சாரீஸ்லாம் போத்தீஸ்ல வாங்கலாமா, ஜெயச்சந்திரன் வாங்கலாமா, ஆசைகள், இச்சை. அடுத்தது கிரியேட்டிவ், செயல், என்ன செய்யலாம், என்ன திட்டமிடலாம் அப்படின்றத பத்தி வகுத்துக்கோங்க. எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது தீபாவளிக்கு அடி போட வேண்டியதால் அப்படின்னு செயலை ஆக்குங்க. அடுத்தது ஞானம். போன தீபாவளி வாங்கி கொடுத்ததே இன்னும் முடியல அப்படின்னு உங்க வீட்டுக்காரருக்கு அடுத்து ஞானம். அதனால இதெல்லாம் நம்ம நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வோம். இப்போ பெண்களுடைய சக்தி, அம்பாள் தபஸ் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 நாட்கள் மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமை முகத்தை கொண்ட ராட்சசன். ஏன் எருமை முகத்துல அப்படின்னு சொன்னா, ஒரு மந்தமான சூழ்நிலை, அப்படியே எருமாடு போற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மந்த புத்தியை அழித்து தர்ம சக்தி, நல்ல புத்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அவ எப்படிப்பட்டவர்? தர்மம் தாழ்ந்து அழிந்திடும் போதில் அன்னை கோலம் கொள்வாள், தரணி நடுங்கிட தாண்டவமாடி தீயோர் மாய்ந்திட சிரிப்பாள், அசுரபுரியினை அழித்தொழுத்தே அவள் ஆண்மை காட்டிடுவாள், கையினில் சூலமும் வாளும் ஏந்தி அன்னை சக்தி எழுந்திட்டாள். அப்படி அம்பாள் அப்படி எழுந்து ஆவேசமா வரா மகாசக்தி. அந்த கண்கொள்ளா காட்சியை விஜயதசமி நம்ம 10வது நாள் அப்படின்னு சொல்றோம். 9 நாள் அம்பாளுக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் நவசக்திகளும் ஆயுதங்கள் கொடுக்கறதுக்காக அப்படின்னு ஒரு ஐதீகம். இந்த நவராத்திரி நாம இங்க குழு வச்சு கொண்டாடுறோம். ஒரு ஸ்டேட்லயும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் கல்கத்தாலாம் போனா துர்கா பூஜை அப்படின்னு பிரம்மாண்டமா நம்ம விநாயகர்லாம் வச்சவங்க இல்லையா, அது மாதிரி பெரிய பெரிய துர்கை அம்மனுடைய சிலை பிரம்மாண்டமா வச்சு அதை கொண்டு போயிட்டு கடல்ல கரைப்பாங்க. தசரா மைசூர்ல மகாராஜா யானை மேல வருவார். தசரா ரொம்ப நல்லா இருக்கும். வடமாநில சில பேர் விஜயதசமி அன்னைக்கு ராவணனுடைய மர்தனம் அப்படின்னு, ராமன் ராவணனை வதம் செய்த நாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ராம் லீலா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த ராம் லீலா விஜயதசமி முடிஞ்சு அடுத்த அமாவாசைக்கு அவர் அயோத்தி போயிடுவார் ராமர். அதுதான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது பல விஷயங்கள்ல கொண்டாடினாலும் நோக்கம் ஒண்ணுதான். நாடு முழுக்க நம்ம இமய முதல் குமரி முறை இருக்கக்கூடிய இந்த எல்லா இடங்களையும் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு விதமா ஒரு ரூபத்துல கொண்டாடினா கூட நோக்கம் என்பது பக்தி. இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பது பக்தி.
ஒரு முறை ஒரு மன்னன், சிறந்த காளி பக்தன், அந்த சிறந்த காளி பக்தனுக்கு திடீர்னு ஒன்று பிரச்சனைன்றது எல்லாருக்குமே வரும், பக்தர்களுக்கு தான் அதிகமா வரும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி ஏன் பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த நேரத்தில் அவன் நிலை குலைந்து போகாமல் தன் நிலையில இருந்து இறைவனை சிந்தனை செய்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வரானான்றது பார்க்கறதுக்காக தான் மக்களுக்கு அதிகமா சோதனை வருது. என்னை மட்டும் சோதிக்கிறேன்னு எல்லாரையும் சோதிப்பாங்க கடவுள். அந்த சோதனையில நீ ஜெயிக்கிறியான்றதான் பார்க்கணும். எக்ஸாம் போற எல்லா குழந்தைகளும் எக்ஸாம் இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் தான் எக்ஸாம் இருக்கும். தேர்வு என்பது அனைவருக்கும் பொது. எல்கேஜி குழந்தைக்கும் தேர்வு இருக்கும், 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்புக்கும் தேர்வு இருக்கும். தேர்வு என்பது அனைவருக்கும் பொதுவான அர்த்தம். நீ எப்படி படிக்கிற, உன்னுடைய திறமையை மேலே கொண்டு வரதுக்கு தேர்வு. அதுல யார் பேசாரா ஃபெயிலாரா எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது. எப்படியோ இறைவனுடைய சோதனை அப்படித்தான் நமக்கு. அவன் நமக்கு தேர்வு வைக்கிறான். நீ மாநிலத்தில் முதல் மார்க் வாங்குறியா, மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்குறியா, முடிவு செய்ய வேண்டியது நாம இல்லையா? அதனால இந்த சோதனை அப்படின்றது அனைவருக்கும் காமனான ஒரு விஷயம். அதுல இருந்து துவண்டு போகாமல் நாம எதிர்த்து மேலே எழுந்து வரணும். அதை சந்தோஷமாக செயல்பட்டு வரணும். ஒரு கதை, அதுதான் இந்த கதை. ஒரு மன்னன் இருந்தா எல்லாம் சந்தோஷமா, நல்ல ராஜ்யம், நல்லவன், காளி பக்தன். அந்த மன்னன் ஒரு முறை தன்னுடைய எதிரிகளால சூழ்ச்சி செய்யப்பட்டு போரிலே வீழ்த்தப்பட்டான். அவன் வெளியில எங்கேயோ ஒரு காட்டுல போய் வனாந்தரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான். இருந்தாலும் சாமியன் இப்படி பண்ணிட்டேன்னு திட்டல, அம்பால வேண்டுகின்றான். ஆற்று மணலினாலே பொம்மை எல்லாம் செய்யறான், காளிய செய்யறான், நவ கன்னிகைகள் எல்லாம் செய்யறான், செய்து வழிபடுகின்றான். செய்து வழிபட உடனே அந்த 9ஆம் நாள் கழிச்சு 10ஆவது நாள் அம்பாள் காளி பிரத்யட்சமாகி, எப்பா நீ இந்த ஆற்று மணல்ல பொம்மைகள் செய்தாயே, அதனால நான் இந்த பக்தியை கண்டு நான் உயர்ந்தேன், மெச்சினேன். இப்போ நான் என்ன கேட்கிறோம், ராஜ்யங்கள்லாம் கூடு அப்படின்னா. அதனால அவ என்ன பண்றான், அம்பாள் மகாகாளி எல்லாரையும் அந்த நவகன்னிகைகள் அவ்வளோ வந்துட்டான். நவகன்னிகைகள் சேர்த்து அந்த எதிரி மன்னனை சேர்ந்து அவங்களோட போர் புரிந்து அந்த ராஜ்யத்தை மீண்டும் அந்த மன்னனுக்கு கொடுக்கின்றான். சந்தோஷப்பட்டான் மன்னன். அம்மா, இந்த அடையாளமா நான் ஒரு சாதாரணமா ஆட்டு மணல்ல ஒரு மண்ணுல செஞ்ச அந்த சிலைகளுக்கு இவ்வளவு சக்தி வந்து நீ அம்பாளி எனக்கு காட்சி எடுத்தியே, இதை மக்கள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும். இது நடந்தது புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல மக்கள் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக எல்லாரும் மண்பொம்மை வாங்கி குழுவாக அடுக்க வேண்டும்னு ஒரு வேண்டுகோள் பிரார்த்தனை செஞ்சான். சரின்னு சொல்லிட்டு அம்மா, இன்னைக்கு நாம தான் குழு வச்சிட்டு இருக்கோம். மண் பொம்மையில குழு வைக்கின்றோம். எல்லாமே சக்தி, எல்லாருமே சக்தி ஸ்வரூபம். மேல இருக்க கலசத்திலேருந்து கீழே இருக்க செட்டியார் வரைக்கும் சக்தி தான். எந்த பொம்மை வச்சாலும் சக்தி தான். நாய் பொம்மை வச்சாலும், குரங்கு பொம்மை வச்சாலும், யானை பொம்மை வச்சாலும் அது சக்தி தான். அனைத்தும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது மகாசக்தி. அந்த சக்தின்றது என்ன? பவர். இந்த மைக்குக்கு ஒரு சக்தி இருக்கு, கரண்ட் என்ற பவர். அந்த சக்தியின் குரலை 4 முழுக்க எதிரொலிக்க வைக்கின்றது. அந்த செல்போன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காது, யூடியூப்ல ரெக்கார்ட் இருக்கு, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. நான் உலகம் முழுக்க நம்மளுடைய நிகழ்ச்சி நீங்க பாடிந்து நான் பேசுறது எல்லாம் உலகம் முழுக்க நிறைய பேர் யார் போடுறாங்க பார்க்க முடியும். இதுதான் சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லையே சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எழுந்து உட்காரணும்னா கூட சக்தி தேவை. அதனால அந்த மகாசக்தி ஆகிய துர்காதேவி பரமேஸ்வரிய எல்லாம் இந்த வேம்புலி அம்மன் சாந்த ஸ்வரூபிணியாக இங்கே வீட்டிருக்கின்றாள். இந்த சமயத்துல நான் இன்னைக்கு ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் நேரம் எடுத்தேன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னால இல்லை, உங்களோட அருமையான ஒரு கீத முறையில நினைச்சதுனால சும்மா லேசா ஒரு சாதனை மாதிரி அடிச்சுட்டு போறேன் நான், அவ்வளவுதான்.
அதனால இதோட ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் பேசலாம்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். நம்ம பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பங்கள், நிறைய விஷயங்கள் இது மாதிரி. நாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாம நல்ல விஷயங்களை முகர்ந்து கொள்ள வேண்டும், உற்சாகமா இருக்கணும் லைஃப்ல. சின்ன கதை சொல்லி அதோட நிறைவு செய்யணும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், 2 தவளைகள் 2 மோர் பானையில விழுந்துருச்சு. 2 தவளைகள் 2 மோர் பானையில விழுந்துருச்சு. ஒரு தவளை அப்படியே ஐயோ ஐயோ நான் அவள் தான், இன்னும் வெளியிலே வர முடியாது அவள் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல 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 அந்த மோர் பானையிலேயே முழுகி செத்து போச்சு. இன்னொரு தவளை அந்த மோரை பார்த்தோன்னு குஷி, சந்தோஷம், டப்ப காலெல்லாம் அடிக்குது. ரொம்ப நேரம் சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணுது. அந்த மோர்ல டக்க டக்க டக்கட்டான்னு காலை அடிக்குது. காலை அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல மோர் திரண்டு வெண்ணையாக மாறணும். அந்த வெண்ணெய் பால் மாதிரி மாற டப்புன்னு கால் வச்சு மேல வந்துடுது. பிரச்சனைகள் வாழ்க்கையில சோதனைகள்னு முழுகிடக்கூடாது. அதை சவாலாக அந்த நம்ம கால், இதுதான் சக்தி. அது காலில் அடிச்சுது பாருங்க, டப்ப 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 அடிச்சுது பாருங்க. அந்த தவளை அடிச்சு வெண்ணெய் போட்டு மேல வந்தது பாருங்க. அந்த சக்தி திரண்டு வந்தால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். அதனால துன்பங்களுக்கு கண்டு சோர்வு விடக்கூடாது, கஷ்டங்கள் கண்டு நம்ம கலங்கிடக்கூடாது. எல்லாம் அம்பாள் பாட்டை போட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அவன் பார்த்துப்பா. நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது அவளுக்கு தெரியும், நமக்கு என்ன கொடுக்கணும்ன்றது நமக்கு அவளுக்கு தெரியும். எனக்கு என்ன மனக்கவலை என் தாய் கன்றோ, தினம் தினம் என் கவலை அப்படின்னு விட்டுருணும். நம்ம அம்மா அவர்கிட்ட விட்டுருவோம். நம்ம கவலை எல்லாம் பார்த்துப்பா. எல்லாம் மனசுல நினைக்கிறது, வாக்குல நினைக்கிறது எல்லாம் பார்த்துப்பா. அதனால தைரியமாக வாழ்க்கை இந்த 9 நாட்கள் மட்டும் இல்லை, இந்த 9 நாட்கள் கொடுக்கக்கூடிய அந்த 10 நாள் விஜயதசமி வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை இந்த ஒரு ஆண்டு முழுக்க பெண் சக்தி. ஏன்னா பெண்கள் இல்லைன்னு சொன்னா உலகம் இல்லை, பெண்கள் தான் உலகம். நம்ம உலகத்திலேயே நம்ம சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே மதம். பெண்களை பாரத மாதாவா, பூமாதா, கோமாதா, கங்கா மாதா, எல்லாம் மாதா தான் எல்லாமே. அதனால எல்லாமே பெண்களுடைய வடிவமா பார்க்கின்றோம். அந்த பெண் சக்தி இல்லை என்று சொன்னா உலகத்துல எதுவும் இல்லை. பெண் என்பது இதய துடிப்பு. அதனால்தான் சிவபெருமானவன் என்ன பண்றான், தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்திருக்கான் சக்தி சிவபெருமான். நீ மட்டும் தான் கொடுப்பியா அப்படின்னு பெருமாள் பார்த்தாரு. என் மார்புல செல்வத்தை மகாலட்சுமிக்கு நான் மாறல கொடுப்பேன், நீ மட்டும் தான் கொடுப்பியா சொல்லிட்டு பிரம்மா பார்த்தாரு. சரஸ்வதிக்கு நாக்கிலே இடம் கொடுத்திருக்கின்றார். அதனால இது இணைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சரஸ்வதியே நாக்கு, பிரம்மன் என்பது படைப்பவன். படைப்பவன் நாக்கில போய் உட்கார்ந்துருக்கா சரஸ்வதி. சரஸ்வதி இருந்தால்தான் நம்ம எல்லாம் நல்லா படிச்சு பெரிய விஷயங்கள், கலை ஞானம் எல்லாம் கிடைக்கும். மார்புல திருமகள் உட்கார்ந்துருக்கா, செல்வம் கிடைக்கும் நிறைய. திருமாலின் திருமால்வில் சீதேவி முகமேன்னு ஒரு பாட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி உடம்புல பாதியை கொடுத்தான். எல்லாமே ஒரு கணவன் மனைவி இணைந்து நல்லதொரு வாழ்க்கை சக்கரம் என்று. வண்டியோட சக்கரங்கள், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும், கவிஞர் சொல்லியிருக்கார். அதனால் அந்த 2 வாழ்க்கை சக்கரம் சிவன் சக்தியாக அப்படி சைமல்டேனியஸா ஓடுவதற்கு அந்த மகாசக்தி அம்பிகை அருள் கொடுப்பா. நம்ம எல்லாம் இந்த நவராத்திரி விழாவை சந்தோஷமா கொண்டாடுவோம். ஆலயத்தை இந்த வாட்டி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய பேர்லாம் பொம்மை எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருடைய மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ நிச்சயமா நிறைவேற்றி வைப்பா. நம்ம எல்லாம் சந்தோஷமாக நிறைய வாங்க, எல்லாரும் எல்லார் வீட்டுக்கு போவோம்,
ஆலயத்துக்கு மட்டும் இல்லாமல் யாரார் வீட்டுலாம் கொலு வச்சிருக்கோம், கொலுலாம் சாப்பிடுவோம். நம்ம வீட்டுக்கு அவங்கள வைப்போம், வெத்தலை பாக்கு கொடுப்போம், சுண்டல் சாப்பிடுவோம், பாட்டு பாடுவோம், சந்தோஷமா இருப்போம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.